இப்போது ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு ஒரு டின்னர் இருக்குன்னா ஒரு கிளாஸ் வைன் குடிக்கிறது, இல்லை ரெட் வைனு அந்த மாதிரி குடிக்கிறது. அது ஒரு பழக்கம் இருக்குது, வெளிநாட்டு பழக்கம். அந்த மாதிரி சோஷியல் ட்ரிங்கிங்னா ஈவினிங்கில் பப்புக்கு போய் குடிக்கிறது. அதில் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு லிமிட் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட குடிப்பாங்க. நம்மூரில் அந்த மாதிரி சொசைட்டல் பழக்கம் கிடையாது இல்லையா? ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புள் வேணால் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது ஒரு கிளாஸ் வைன் குடிப்பாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. நம்ம ஊரில் முக்கால்வாசி பேர் குடிக்கிறவங்க வந்து தனியாக குடிக்கிற இடத்துக்கு போய் குடிப்பாங்க. நோக்கமே குடிக்கிறது தான். சோஷியல் ட்ரிங்கிங் கிடையாது. இது சோஷியலைஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம சாப்பிட போகணும், நைட்டு டின்னருக்கு போகணும், ஒரு கிளாஸ் வைன் எடுத்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் வைன் குடிக்கிறாங்கன்னா அது அது ஆக்சுவலி அலவுடு ஒரு அளவுக்கு. அது வந்து அந்த அளவுக்கு பாதிக்காது லிவரை. ஓகே. நீங்கள் வந்து குடிக்கிறதுக்குன்னே குடிக்கிற இடத்துக்கு போய் இந்த டாஸ்மாக் பிளேசஸ்க்கு போய் வேறு என்ன தான் பண்ண போகிறீங்க? அங்கே குடிக்கிறதுக்காக காரம் சாப்பிட்றாங்களே தவிர சாப்பாட்டுக்காக குடிக்கிறது கிடையாது. இது ரிவர்ஸ். அது அந்த அளவுக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா டெஃபினட்டாக லிவர் அஃபெக்ட் பண்ணும். அதுவும் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது. விமெனுக்கு வந்து கம்மியாக குடித்தாலே லிவர் அஃபெக்ட் பண்ணும். ஓகே. மென்னுக்காவது கொஞ்சம் கூட குடித்தா லிவர் அஃபெக்ட் பண்ணும். என்ன கேட்டிங்கன்னா எப்போவாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போகிறாங்க, இதுவும் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் லெவலில் இருக்கிறவங்க வைன் மாதிரி விஷயத்தை குடிக்கிறதுல அவ்வளோ தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஜென்ரலாகவே ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பட் நீங்கள் ரெகுலராக குடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ரெகுலராக குடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக லிவர் அஃபெக்ட்